எப்படின்னு நீ சொல்ல வர்ற? ஆமாம் சுவாமி. அந்த விதியை உருவாக்குவதற்கு ஒரு மதி வேண்டும். ஆஹா. ஆரியம்பா சிவகுருன்னு 2 பேர் கணவனும் மனைவி. சரி. ஆரியம்பா சிவகுரு ரொம்ப பக்தியானவங்க, சிவன் மீது பக்தி பண்றாங்க, ரொம்ப பக்தியோடு இருக்கக்கூடிய நல்ல குணவதி அந்த அம்மா ஐயா 2 பேரும். அவர் பேரு சிவகுரு, அம்மா பேரு ஆரியாம்பா. ஒரு நாள் ரொம்ப நாள் குழந்தை இல்லை 2 பேரும். சரி சுவாமி. ஒரு நாள் கனவுல சிவபெருமான் ஒரு அடியார் வேடத்துல வர்றார், ஒரு அந்தனரா வர்றார். வந்து ஆரியம்பாள்கிட்ட கேட்கிறார், ஆரியம்பா ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கவலைப்படுற, உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், எந்த மாதிரி குழந்தை வேணும்னு கேட்கிறேன். சரி. இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைன்னா என்ன செய்யும்? இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளையா என்னத்த சொல்லு என்ன சொல்லும்? இப்ப இருக்கிற பொம்பளை பிள்ளைன்னா நல்ல சொல் பேச்சு கேட்டுக்கிட்டு வசதி வாய்ப்பா இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளை. எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு. ஆமா. ஆனா அந்த அம்மா அப்படி கேட்கல. என் கணவனை கேட்டு சொல்றேன் நீ. அப்புறம் என்ன? கனவுல கூட கணவனை விட்டு கொடுக்காம என்ன குழந்தை வேணும்